கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாஞ்சைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எபிரேயர் 11:12 வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். யாருக்கு? உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் எங்க நகர வாசலுக்கு புறம்பே என்ன செஞ்சாரா? பாடுபட்டார். அவர் சிலுவையை சுமந்து சென்று உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சாரா? பாடுகள் பட்டார். உங்களை பரிசுத்த வாழ்க்கையில உங்க பரிசுத்தின் மேல அவர் வைத்த ஆர்வம் என்ன அப்படின்னு சொன்னா, சாத்தான் வைத்திருக்கிற அந்த கரையை அவர் பாவ கரையை போக்குவதற்காக என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த காரியத்தை அவன் செய்யறாரு. அவர் என்ன செய்யறாரு? தம்முடைய சொந்த ரத்தத்தை ஊற்றி என்ன செய்யறாரு? உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவதற்கு அவர் சித்தமா இருந்தார். பிதாவானவர் தன்னுடைய குமாரனை கொடுப்பதற்கு அவர் என்ன இருக்கு? சித்தமா இருந்தார். அவர் பிதா நினைச்சிருந்தா ஒரு 1000 தூதர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? பலி கொடுத்துருக்கலாம், அல்லது 1000 விலங்குகளை பலி கொடுத்துருக்கலாம். பார்க்குறோம் இல்லை, வேறு மதத்தால் செய்கிற காரியங்கள் அவங்களுடைய பாவத்தை போக்குவதற்கு நடைப்பயணம் அல்லது வேண்டுதல் செய்து உங்களுடைய பாதத்தில் வருகிற இந்த எனக்கு காரியங்கள் அப்படிலாம் நம்ம கடவுள் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, அவருடைய ரத்தத்தை கொடுத்து நமக்கு என்ன செய்யறாரா? பரிசுத்தமாக்குகிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன். ஏன்னு சொன்னா, பலியிடுவதற்கு எது பரிசுத்தமான ஒரு காரியம் வேணும். அது யாருன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காக என்ன செய்யறான்னு சொன்னா பலியாகிறார். பலியாகி என்ன செய்யறான்னு சொன்னா, நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் வழி ஏற்படுத்தினால சாத்தானுக்கு ரொம்ப கோபமா இருந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யறான்? சோதிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது இந்த கதையை வாசித்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் சாத்தான் யாருன்னா மார்ட்டின் லூத்தரை என்ன செய்கிறாரு? அவரை சோதிப்பதற்காக போகிறானாம். அப்படி சோதிக்கும்பொழுது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், என்ன மார்ட்டின் லூத்தரை பார்த்து அவன் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், என்ன ஒன்று ரொம்ப பரிசுத்தவான்னு நினச்சிருக்கிறியா? நீ நிறைய காரியங்களை சொல்கிறதுனால நீ ஒரு பாவம் செய்யாதவனா? எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், என்கிட்ட எவ்வளோ லிஸ்ட் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட்டை அவன் கொண்டு வந்து மார்ட்டின் லூத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி அது கொடுக்கும்பொழுது மார்ட்டின் லூத்தர் அதை பார்த்துட்டு அவர் சொன்னாரா, ஆமாம், இந்த பாவம்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், நான் எப்பவுமே என்ன பரிசுத்தவான் நான் சொல்கிறதில்ல, தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நான் மற்றவர்களுக்கு சொன்னேனே தவிர நான் பாவம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே நான் சொல்லலையே அப்படின்னு சொன்னேன். அப்படியா? நீ இப்படி சொல்கிறல்ல, இது மாத்திரம் இல்லை, நான் உனக்கு சும்மா கொஞ்சம் தான் எடுத்து வந்தேன், இன்னும் எவ்வளோ இருக்குது பாரு, உன் பாவ லிஸ்டெல்லாம் பாரு, நீ இப்படி இருக்கும்போது எப்படி நீ பரலோகத்துக்கெல்லாம் போவ அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாரு. அப்படி அவர் கேட்கும் பொழுது மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்லிப்பை வாங்கி என்ன செய்கிறாரா? தன்னுடைய மேஜை மேலே வைக்கிறாராம். வச்சுட்டு அதில் இருக்கிற அங்கே சிகப்பு இங்க் பாட்டில் என்ன செய்கிறாரு? உடச்சி அந்த பேப்பர் அவர் கொடுத்த சாத்தான் வைத்திருக்க அந்த லிஸ்ட்டு மேலே ஊற்றி என்ன செய்கிறான்னு சொன்னால் சொல்கிறாரு, இப்போ பாரு, இது ஆண்டுடைய ரத்தம் என்னுடைய பாவத்து மேலே என்னது பட்டதுனால என்னது நான் இப்போ பரிசுத்தமாக இருக்கிறேன், அவர் ரத்தத்தினால என்னென்னு செஞ்சிட்டாரு? கழுவிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சாத்தான் அங்கேருந்து அப்படியே கை கால் தெரியாமல் என்னது ஓட்ட எடுத்ததாக ஒரு கதை வாசித்தேன். இப்படி தாங்க ஆண்டவர் ஒருவேளை சாத்தான் உங்களையும் என்னும் பாவத்தில் நம்ம எது செய்தாலும் நம்ம யாருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டதுனால நாம் பரிசுத்தராக இருக்கிறோம். நம்ம அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்க போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால், அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டார். அவர் நம்மை பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்வோம்னா, நம்மை பாவி என்று யாரோ தீர்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். எந்த மனுஷனும் என்ன செய்யறது? மனுஷனுக்கு சாட்சியாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? எல்லோரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தான் என்ன செய்யறது? கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கு
இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. அவர் நம்முடைய மீட்பு எப்படி அவருக்குள்ள உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி எபேசியர் 1:7 சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம இந்த நாளில் நம்ம எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, சாத்தான் நம்ம எப்படி சொன்னாலும் கூட நாம சொல்ல வேண்டியது, நான் பாவிதான், ஆனால் என்னுடைய பாவத்தை யாரு, அவருடைய ரத்தத்தினால அவர் என்ன செய்கிறாரு, என்னை சுத்திகரிக்கிறார், என்னை பரிசுத்தமாக்குகிறார், என்னுடைய அன்பான தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு சாட்சி கொடுப்போம். அப்படின்னு சொன்னால் அவர் நம்மை என்ன செய்வாரா, சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறான்றத சாத்தானுக்கு புரிய வைப்பார். அப்படி அவன் நம்மை நெருங்காதபடிக்கு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நம்ம மறைத்து அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன் நம்மை பாதுகாக்கவும் வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படியே பாதத்தில் நான் பாவிதான் ஆண்டவர், இவ்வளோ பாவங்களை செய்திருக்கேன்னு சொல்லி அறிக்கையிட்டேன்னு சொன்னால், நம்ம அறிக்கையிடும்போது பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ நீங்களும் நானும் அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய பாதத்தை கிட்டி சேருவோம். சாத்தான் நம்மை கிட்டி சேராதபடிக்கு அவருடைய பரிசுத்தத்தை நாம் பங்கு பெற தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தர் 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 என்று பரலோகத்திலே பரிசுத்த தேவர்களால் போற்றப்படுகிற துதிக்கப்படுகிற எங்களை பரலோகத்தின் தந்தையே, சாமி இந்த வேளையிலும் கூட உடைய பரிசுத்த நாமத்தை நோக்கி அப்பா பிதா என்று அழைக்கும்படியாக பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, ஆனாலும் உடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பாவம் எங்களை உம்மிடத்திலிருந்து பிரித்த அந்த சமயத்துல உம்முடைய ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே அந்த பிரிவினையை நீர் நிவர்த்தி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் நீங்கள் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய குடும்ப பிரச்சனையிலிருந்து அவளுக்கு விடுதலையை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்வதற்கான பலத்தையும் தாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளையுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. எங்களுடைய பாவங்களை ஒரு விசை கூட அறிக்கையிடுகிறோம். தயவாய் மன்னித்து எங்களுடைய ராஜ்யம் வருவது நேர்த்தல் வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.